அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்திய மலர் மருந்துகள் வரிசையில் தாமரைப்பூ. இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரலாம். வெள்ளை தாமரை பற்றி பேசுகிறீங்களா இல்லை செந்தாமரை பற்றி பேசுகிறீங்களா? நான் சொல்கிறது செந்தாமரை. உங்களுக்கு பிக்சர்லேயும் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த செந்தாமரை நம்ம தயாரிக்கிற மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது சன் மெத்தடில் நம்ம தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் தயாரிக்கும் போது வெறுமனே அந்த பூக்கள் மட்டும் இல்லாமல் அந்த பூக்களுடைய தண்டு பகுதி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விசேஷத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, இது எந்த குரூப்பில் சேரும் அப்படின்னா தனிமையாக இருக்க விரும்புபவர் அப்படின்னு ஒரு குரூப்பில் சேரும். இதுக்கு ஒரு கீவேர்டு கொடுக்கணும் அப்படின்னா பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்தில் நாடிஸையும் சப்டில் பாடிஸையும் டெம்ப்ரவரியாக அலைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போது இதை நடைமுறை வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, காரணமே தெரியாத ஒரு மனக்குழப்பம், கவலை, ஒரு மாதிரி எனக்கு என்னமோ போல் இருக்குது, ரீசன் சொல்ல தெரியாது, ஆனால் என்னமோ போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சடனாக. அது மாதிரி எதுலேயுமே என்கேஜ் ஆக பிடிக்கவே மாட்டேங்குது. சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னு தோணுது. சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் மன அழுத்தம் அதிகம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு எந்த காரணமும் சொல்ல தெரியல, இல்லை சொல்ல பிடிக்கலை, அதை பற்றி நான் நினைக்க விரும்பலை. ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நான் விரும்பலை. அப்படி மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா பட்டும் படாமையும் எதுக்குடா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் சட்டுன்னு நம்மளுடைய மனதை அதனால தான் இதை நம்ம பூஸ்டர்னு சொல்கிறோம். அப்படி ஸ்பான்டேனியஸாக இம்மிடியட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெமெடி இது. எப்படி ரெஸ்கியூ ரெமெடியில் நம்ம கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்கள நம்ம ஒரு பீதியில் இருந்தாலோ இல்லை பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருந்தாலோ சடனாக அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன், எதுலேயுமே என்னால் மனம் செலுத்த முடியலை, ஒரு இயல்பான வாழ்க்கையே என்னால் வாழ முடியல. அதுக்கு ஒரு காரணம் கேட்டிங்க அப்படின்னா அது கவலையா, பயமா, பதட்டமா, ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே சடனாக ஒரு பூஸ்டப் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் முழிச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட பிரச்சனை, இதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த தாமரை மலர் மருந்தில் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸை அப்படியே ஜென்டிலாக ரிலீஸ் பண்ணும். அதே நேரத்தில் இதோட மெயின் ஒர்க்கே என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்மளோட அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இதோடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம், ஒரு கவலை, இது எல்லாத்தையுமே நல்ல நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ரெமெடிக்கு இருக்குது. அதே போல் முக்கியமாக ஓசிடி நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த மலர் மருந்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா அதிலேருந்து அவங்க ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இது நம்ம டெஸ்டிமோனியலில் கிடைச்ச ஒரு விஷயம். மெயினாக இதை சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லா உறவு நிலைகள்லையும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். எனக்கு ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலையும் நம்ம தாராளமாக லோட்டஸை நம்ம பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் இப்போது இது நான் சொல்கிற இந்த ஒரு விஷயம் ஒரு ரிசர்ச்சுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணலாம். குறிப்பாக இது மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி பார்க்கும் பொழுதும், எந்த மனநிலையில் பணம் சார்ந்த எந்த மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இது நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது ஒரு 10 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்க என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு 48 டேஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன காம்பினேஷன்ஸ் போடலாம், அதுவும் குறிப்பாக இந்திய மலர் மருந்துகளை வச்சு மணி அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நமக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். அது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மென்டலாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸை
டீடாக்ஸ் பண்ணுறதுல இந்த தாமரை மலர் மருந்து வந்து பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்கூட பார்த்த ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல் தாமரை மலர்கள் வந்து மனதளவில் நமக்கு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உடல் அளவிலையும் நிறைய விஷயத்துக்கு இது பயன்படுத்தப்படுது. நம்ம அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாததால் மனதளவில் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து அதை சரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா அந்த மெனபாஸில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து ஒரு மிக்சட் இமோஷன்ஸ் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் சந்தோஷத்தையும் முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு மனசில் ஒரு இறுக்கம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே செய்ய பிடிக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து லோட்டஸ் மலர் மருந்து வந்து ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ தாமரை மலர் மருந்து, இந்திய மலர் மருந்து வகைகளில் தாமரைப்பூ என்னென்ன மாதிரி விஷயம் உளவியல் ரீதியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது போன்ற பிற மலர் மருந்துகளை பற்றின தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.